சியோல் நகரத்தின் செங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின் கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும் குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும் அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நெடுஞ்சாலைகள். சாலை உட்கட்டமைப்பு மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமை ஆகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு, நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள் தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவால்களாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலைகள் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகல் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்களில் வாகன தொகுப்பை நவீனமயமாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இந்த நோக்கத்தில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் கீழ் மின்சார பேருந்துகள் இந்த அரசு இயக்க உள்ளது. நடப்பு நிதி ஆண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான மின்சாரம் மற்றும் இயந்திரவியல் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து கழகங்கள் மானியமாக 7,675 கோடி ரூபாய், வயாபிலிட்டி கேப் ஃபண்டிங் 2,650 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் கொண்ட ஃபேஸ் 2 இன் பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும் வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட ஃபேஸ் 2 இன் முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
வைக்கப்பட உள்ளது. மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்வரும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்திய அரசின் தீவிர பரிசீலனையின் கீழ் உள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்காச்சத்திரம் வரை மேலே குறிப்பிட்டுள்ள கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்ட திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவையை அனைத்து நடவடிக்கையும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திரா வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய 2 அரசுகளுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. நீர்வளம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்களிப்பையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் நமது அரசு தொடர்ந்து பாதுகாக்கும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உட்பட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும். மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும், விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல், அணைமலை ஆறு மற்றும் நல்லாறு ஆணை திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வலியுறுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளும். முந்தைய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் உயிர் மூச்சாக இருக்கின்ற போதிலும் இத்திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தாத நிலையில் அது வேளாண் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. எனவே இத்திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்துள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி, வைகை, குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும் இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி, வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதி கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசு அடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில்மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்விட் வேஸ்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை, நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும், பாசனக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும், பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும், காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.